கோடு போட்டா ரோடு போடுவோன்னு சொல்லுவாங்க. டேலி பிரைம்ல கோடு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஹாய் டேலி யூசர்ஸ், நான் உங்க டேலி குரு. How to enable strips in Tally reports and vouchers. டேலியோடைய ரிப்போர்ட்ஸில் நாம் இந்த கோடு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ டேபுக் அப்படிங்கிற ரிப்போர்ட்டுக்கு போகிறேன். இந்த ரிப்போர்ட்டில் நம்ம வந்து F12 கான்ஃபிகர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா எனேபிள் ஸ்ட்ரிப் வியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கோடு வந்து எனேபிள் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை விட்டுட்டு வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்து பார்க்கும்பொழுது இந்த கான்ஃபிகரேஷன் வந்து டிசேபிள் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு முறையும் என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து F12 ப்ரெஸ் பண்ணி இந்த எனேபிள் ஸ்ட்ரிப் வியூ அப்படிங்கிறத எஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிப் வியூ எனேபிள் ஆகும். எனக்கு வந்து பர்மனெண்ட்டாக எல்லா ரிப்போர்ட்ஸ்லேயும் அல்லது வவுச்சர்லேயும் இந்த ஸ்ட்ரிப் வியூ வந்து எனேபிள் ஆகிருக்கணும், நான் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்ட்ரிப் வியூவை போய் எனேபிள் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து பர்மனெண்ட்டாக நாம் எனேபிள் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷனில் போகிறீங்க. செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது இங்கே வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல எனேபிள் ஸ்ட்ரிப் வியூ ஃபார் ரிப்போர்ட்ஸ், எனேபிள் ஸ்ட்ரிப் வியூ ஃபார் வவுச்சர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இங்கே போய் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த ரிப்போர்ட் போனாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரிப் வியூ வந்து எனேபிள் ஆகிருக்கும், பர்மனெண்ட்டாக எனேபிள் ஆகிருக்கும். வவுச்சர்ஸ்குள்ளே நீங்கள் போனால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிப் வியூ அப்படிங்கிறது வந்து எனேபிள் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பர்மனெண்ட்டாக நம்ம ஸ்ட்ரிப் வியூவை எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரிப் வியூ எனேபிள்டு ரிப்போர்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்போர்ட் ஆன ரிப்போர்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் ஸ்ட்ரிப் வியூவோட தான் வரும். ஈவன் தோ நம்ம ஸ்ட்ரிப் வியூ வந்து நம்மளுடைய ரிப்போர்ட்டில் எனேபிள் பண்ணியிருக்கோம், ஆனாலும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டட் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் வியூ இல்லாமல் தான் இருக்குது. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கரண்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் கான்ஃபிகர் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து எனேபிள் ஸ்ட்ரிப் வியூ அப்படின்னு இருக்கு. இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எக்ஸ்போர்ட்டட் ரிப்போர்ட்டும் ஸ்ட்ரிப் வியூ எனேபிள்டாக வந்துடும். இதை நான் ஒவ்வொரு முறையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? பர்மனெண்ட்டாக என்னுடைய எக்ஸ்போர்ட்டட் ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ரிப் வியூ எனேபிள்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து எனேபிள் ஸ்ட்ரிப் வியூ ஃபார் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற பர்மனெண்ட் கான்ஃபிகரேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இட் வில் கெட் எக்ஸ்போர்ட்டட் வித் ஸ்ட்ரிப் வியூ. மீண்டும் சந்திப்போம். எங்கள் டேலி ஹெல்ப் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க டேலி குரு தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.